மதுரை பாரப்பத்தியில் நடைபெறவுள்ள தாவேக மாநாட்டிற்கு தொண்டர்கள் காலையிலேயே வர தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் சிவமணி இணைகிறார். அவரிடம் பேசலாம். சிவமணி, இப்போ தொண்டர்களின் வருகை என்பது காலையிலேயே தொடங்கி இருக்கு. எத்தனை மணிக்குள்ளாக அவர்கள் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள்? தற்போதைய நிலை என்ன? மதுரை பாறைப்பட்டி பகுதியில் இந்த தவேகாவினுடைய மாநாடு இன்று நடைபெறுகிறது. இதனையொட்டி நேற்று இரவு முதலே ஏராளமான அவர்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது நீங்கள் பார்க்கலாம், கட்சியினுடைய தொண்டர்கள் முழுமையாக இந்த முன்பகுதியில் அரங்குகள் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து அவர்கள் இன்று மதியத்திற்கு மேலாக அவர் விஜய் இங்கே மேடைக்கு வந்து அவர் பேச இருக்கிறார். என்ன பேச இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பு அவர்கள் மத்தியிலே பெரிய அளவில் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதனையொட்டி தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் முழுமையாக நிரம்பி இருக்கிறார்கள். தொடர்ந்து சாலையில் ஏராளமான தொண்டர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. 10 லட்சத்திற்கும் அதிகமான கட்சியினுடைய தொண்டர்கள் வருவார்கள் என்ற அடிப்படையில் இந்த பகுதி முழுமையாக தற்போதே தொண்டர்களால் நிரம்ப காணப்படுகிறது. இனி வர வர கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அந்த நாற்காலிகள் வரிசையாக அடிக்கப்பட்ட நாற்காலிகள் தற்போது அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் நாற்காலிகளை அவர்கள் தேவையான இடத்தில் எடுத்துக்கொண்டு சென்று அங்கே அமரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன் வரிசையில் இடம் பிடிப்பதற்காக கட்சியினுடைய தொண்டர்கள் முன் வரிசைக்கு தங்களுடைய நாற்காலிகளை எடுத்து சென்று முன்பகுதியிலே அவரை நேரடியாக அருகில் காண வேண்டும் என்ற வேகம் அவர்களுடைய ஒரு ஆர்வம் காரணமாக முன்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ஆண்கள் மட்டுமல்லாது ஏராளமான பெண்களும் இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? நம்ம விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் சார். அண்ணன் இளம் புயல் நிரஞ்சன் அவர்கள் தலைமையில் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் சார். எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? எப்போ வந்தீங்க? கிட்டத்தட்ட கூட்டத்திரளா வந்துட்டே இருக்காங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு சேரே கிடைக்கல, எல்லாரும் நின்றுட்டுலாம் பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கே வந்துட்டோம் நைட்டு. அங்கேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் பார்க்கிங் அவைலபிள் இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கிங் ஃபுல்லாகவே பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வாக்கப்பில் தான் வர மாதிரி இருக்குது. 2 கிலோமீட்டர்ஸ் ஆகும். இது எங்களுடைய 2வது மாநில மாநாடு. எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாகவே இருக்குது. 2026 அரசியல் நோக்கி அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி எங்கள் தலைவர் அவர்கள் முன்னெடுத்த மிக பெரும் ஆகச்சிறந்த ஒரு செயல் இது. அதனால் ரொம்ப எதிர்நோக்கி ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தொண்டர் சொன்னதை கேட்டோம். இந்த பகுதியில் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. சொல்லுங்க. மயிலம், திண்டிவனம், விழுப்புரம் வடக்கு மாவட்டம். எப்போ வந்தீங்க? எப்படி இருக்குது கூட்டம்? எப்படி இருக்குது? ஆண்களுக்கு நிகராக பெண்களை வந்துருக்கீங்க. எந்த அளவில் விஜயனுடைய பார்க்கறதுக்கான ஆர்வம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகமாக தான் சார் இருக்கு. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 மடங்கை விட அதிகமாக இருக்கிறாங்க. லேடிஸுங்களுக்கு தான் அதிக ஆர்வமாக இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் வந்திருக்கோம். நாங்கள் காலையில் வந்தோம், 5 மணிக்கெல்லாம் வந்தோம். பகுதி முழுமையாக தொண்டர்களால் நிரம்ப காணப்படுகிற காட்சிகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். முழுமையாக முன்வரிசைகள் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில் 150 அடி மேடை. அந்த மேடையில் மதியம் 2 மணி வாக்கில் அவர் விஜய் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவர் 4 மணிக்கு மேலாக பேச துவங்கக்கூடிய நிலையில் விஜயனுடைய பேச்சை கேட்பதற்காகவும் அவரை அருகில் இருந்து காண்பதற்காகவும் ஏராளமான பெண் தொண்டர்கள், ஆண்களுக்கு நிகராக பெண் தொண்டர்களும் வந்திருக்கிறார்கள். முழுமையாக அவருடைய கட்சியினுடைய துண்டை கழுத்தில் அணிந்தவாறு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த மக்களின் கூட்டம் அப்படிங்கிறது மிக அதிகமாக காணப்படுகிறது. முன்பு பார்த்தோம், மேடைக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேடைக்கு வலதுபுறமாக வேலுநாச்சியார் துவங்கி வேலுநாச்சியார் வீர வாளை கொடுப்பது போன்றும், அது அருகில காமராஜர் அருகிலே அவர் விஜய் இருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. அது போன்ற கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு கட்டவுட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் அந்த திரைகள், ஆங்காங்கே டிஜிட்டல் திரைகளில் காணக்கூடிய வகையில் டிஜிட்டல் திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேடையினுடைய இடதுபுறத்தில் பெரியாரோடு அவர் நிற்பது போன்றும், அம்பேத்கரோடு நிற்பது போன்றும், அஞ்சலை அம்மாளோடு நிற்பது போன்ற அந்த காட்சிகள் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கிறது. கட்சியினுடைய அந்த மாநாட்டு மேடையினுடைய முகப்பில் வரலாறு திரும்புகிறது என்ற அடிப்படையில் 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி முடிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததை நினைவுகூறும் வகையிலும், அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 77 அவர்களுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த, அதிமுக ஆட்சிக்கு வந்ததை நினைவுகூறும் வகையிலும் 2026ஆம் ஆண்டு அவருடைய தவேகாவினுடைய ஆண்டு என்பதை நினைவுகூறும் வகையில் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் அந்த மேலே அதற்கு மேலாக, அதாவது அந்த மேடைக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த வரக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஏராளமானவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி சிவமணி, மாநாடு குறித்த தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக.
தொடர்ந்து மாநாடு தொடர்பாக தொண்டர்களும் பொதுமக்களும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சேலத்துலேருந்து வந்துக்கிறோம். நான் போன தடவை வைக்கிற வேண்டிய மாநாட்டில் அப்பயும் விலையனை பார்க்கணும் வந்தால் பார்க்க முடியல. இப்போ 2வது மாநாட்டிலையும் மதுரையில் மாநாடு விலையனை பார்க்கணுன்னே வந்துக்கிறோம்னே. ஓட்டே விலையனுக்கு தானே. வருங்கால முதல்வரை கண்டிப்பாக இங்கே நாங்கள் மதுரை கள்ளழகரை சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கோம் எங்கள் தளபதியை பார்க்கறதுக்காக. அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் நம்ம தளபதியை பக்கத்துலேயே நின்று பார்த்தேன். அதுபோல் இன்றைக்கி எப்படியாச்சும் வந்து தளபதியை பார்க்கணும். நாங்கள் நேற்று நைட்டே கிளம்பி இன்றைக்கி விடியகாலிலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக தளபதி பார்த்துட்டு போடுவோம். 26 நமது ஆட்சி தான். தளபதிக்காக நாங்கள் இருப்போம். நாங்கள் எப்போதும் இருப்போம்.